லீ நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகம் அழிய போகிறதா, இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவாரான்ற தலைப்புல நம்ம வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதோடைய அடுத்த வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கடவுளின் இறைவார்த்தை இவ்வாறு சான்று பகர்கிறது. மத்தேயு 24 அதிகாரம் 32-33 இறைவசனம். அத்திமரத்திலிருந்து ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும் போது கோடை காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவற்றையெல்லாம் நீங்கள் காணும் போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை தான் கடந்த ஊழியங்கள் வழியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று வரையிலும் வரலாற்றில் தனித்துவம் வாய்ந்த நிகழ்வுகளாக பதிவு செய்யப்பட்டதும் அதுபோலவே இன்று வரை நாம் கேட்காதுமான சம்பவங்கள் ஒரே தலைமுறையில் ஒன்றாக நடக்கும்போதுதான் நாம் அதை காலத்தின் அடையாளம் என்று சொல்லுகிறோம். நடந்தால் மட்டும் போதுமா? கடந்த எபிசோடில் நாம் பார்த்த இறைவசனம் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். யோவேல் 2 அதிகாரம் 30 இறைவசனம். விண்ணிலும் மண்ணிலும் வியத்தகு செயல்களை செய்து காட்டுவேன். விண்ணிலும் மண்ணிலும் தோன்றும் அடையாளங்களை கூட சில நிமிடங்களிலே நம்முடைய கண்முன் கொண்டு வரும் அளவிற்கு இன்றைய தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது. இறைவசனம் சொல்லுவது போல விண்ணிலும் மண்ணிலும் கடவுள் காட்டுகின்ற அடையாளங்களில் நமக்கு காணப்படுகின்ற அடையாளம்தான் சுனாமி. இன்று நாம் காணப்போவது சுனாமி என்ற காலத்தின் அடையாளத்தை பற்றிதான். சுனாமி என்றால் என்ன? கடலில் உள்ள நீர் மற்றும் பிற பொருட்கள் பெரிய அளவில் இடம்பெயர்ந்தால் ஏற்படுகின்ற ராட்சச அலைகளைத்தான் சுனாமி என்று அழைக்கிறோம். நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு, விண்கற்கள் வீழ்ச்சி போன்றவை சுனாமி உருவாகுவதற்கான காரணங்களாகும். ஆழ்கடலில் நிகழும் சாதாரண சுனாமியை தவிர டெலி சுனாமி என்ற மற்றொரு வியக்கத்தக்க நிகழ்வும் உள்ளது. இது மிக அதிக ஆற்றலுடன் கரையை நோக்கி வேகமாக பயணிக்கிறது. 2004 டிசம்பர் 26 அன்று இந்தோனேசியாவின் வடக்கு சுமாத்ரா தீவின் மேற்கு கடற்கரையில் ஏற்பட்ட பயங்கரமான நிலநடுக்கத்தின் காரணமாக இந்தியா பெருங்கடலில் மிகப்பெரிய ராட்சச அலைகள் உருவாகின. சுமார் 10 நிமிடங்கள் நீடித்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 9 பதிவானது. இதுவரை பூமியில் நிகழ்ந்த எல்லா பூகம்பங்களிலும் இதுவே மிக வலிமை வாய்ந்த 3வது பூகம்பமாக இருந்தது. இது இந்தியா பர்மா டெக்டானிக் தட்டுகளை கடுமையாக உடைத்துவிட்டது. இச்சம்பவத்தை தொடர்ந்து உருவான டெலி சுனாமியைத்தான் 2004 ஆண்டு நாம் கண்டோம். இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சுனாமி சுமாத்ரா தீவை அழித்தது. மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் திறன் கொண்ட அந்த சுனாமி அலைகள் தங்கள் பயணத்தை அப்போதுதான் தொடங்கி இருந்தன. அலைகள் 30 மீட்டர் உயரத்தை எட்டியது. இந்தோனேசியா, இந்தியா, வங்கதேசம், மாலத்தீவு, இலங்கை, மலேசியா, தாய்லாந்து ஆகிய நாடுகள் இந்த டெலி சுனாமியால் பாதிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம், சென்னை, கடலூர், கன்னியாகுமரி, வேளாங்கண்ணி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் சுனாமி அலைகள் பேரழிவை ஏற்படுத்தின. இன்று வரை உலகில் நிகழ்ந்த பெரிய இயற்கை பேரழிவுகளில் எல்லாம் அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியது 2004 உருவாகிய இந்த சுனாமிதான். இது 2.25 லட்சம் மக்களின் உயிர்களை சூறையாடியது. கரைகளில் மிகப்பெரிய ராட்சச அலைகளை உருவாக்கி பேரழிவை ஏற்படுத்துகின்ற டெலி சுனாமி தான் கடவுள் நமக்கு அளிக்கின்ற மிகப்பெரிய காலத்தின் அடையாளம்.
20ஆம் நூற்றாண்டு வரை மிக சிறிய அளவில் மட்டும்தான் சுனாமியை பற்றி அறிந்திருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவில் கூட அதை பற்றி நாம் கேட்டதே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கும் சுனாமிக்கும் இடையில் என்ன தொடர்பு என நீங்கள் சிந்திக்கலாம். அப்படிதானே? இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை பற்றியும் உலக முடிவு பற்றியும் வெளிப்படுத்துகின்ற லூக்கா 21வது அதிகாரம் 25வது இறைவசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள். அன்பார்ந்தவர்களே, கடலின் முழக்கம் தானே அலைகள். அப்படி என்றால் கொந்தளிப்பின் முழக்கம் என்றால் என்ன? அதுதான் 2004லும் 2011லும் எல்லா நாடுகளிலும் பேரச்சத்தை உண்டாக்கிய சுனாமி. வரலாற்றில் இதற்கு முன்பு சுனாமிகள் ஏற்பட்டு இருக்கிறதென்று நாம் பார்த்தோம். இந்த சுனாமி ஏற்பட்ட அந்த குறிப்பிட்ட நாள்களில் அது அழிவையும் உண்டாக்கி இருக்கிறது. ஆனாலும் 2004ல் ஏற்பட்ட சுனாமி தான் எல்லா நாடுகளிலும் அல்லது எல்லா மக்களிடையிலும் கலக்கமும் பேரச்சமும் குழப்பமும் ஏற்படுத்திய முதல் சுனாமி. 2004ல் சுனாமி எல்லா நாடுகளுக்கும் கலக்கம் ஏற்படுத்தின முதல் சுனாமி என்று சொல்ல காரணம் என்னவென்று தெரியுமா? ஊடகங்கள் வழியாக கடலின் கொந்தளிப்பின் முழக்கம் என்னவென்று எல்லோரும் பார்த்து தெரிந்து கொண்டார்கள் என்பதே அதற்கு காரணம். திருவிவிலியத்தில் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளமாக எழுதப்பட்டிருக்கின்ற இந்த இறை வார்த்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாக வெளிப்பட்டிருக்கிறது. அதற்கு அர்த்தம் இயேசு கிறிஸ்து வர நேரமாயிற்று என்று அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மீண்டும் மானிட உடல் தரித்து வந்துவிட்டார் என்பதுதான். இனியும் கடலின் பேரலைகளின் முழக்கம் மக்கள் இனத்தை குழப்பமடைய செய்யும் காலம் மிக தொலைவில் இல்லை. இதை காணாமல் இந்த தலைமுறை கடந்து போகாது. நம்முடைய கண்முன் வெளிப்பட்ட இந்த காலத்தின் அடையாளம் அவர் அருகில் வந்துவிட்டார் என்பதின் ஒரு முன்னெச்சரிக்கை. மீண்டும் சந்திப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இனியும் அடுத்தடுத்த வீடியோக்களோடு சந்திப்போம். லீ நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.